ஓகே, எல்லாத்துக்கும் வணக்கம்மா. இன்னைக்கு காலையிலேயே ஒரு கஸ்டமர், ஓகே, ஏன் கஸ்டமர் சொல்லுவோம், ஃப்ரெண்டு சொல்லுவோமே, ஓகே. அப்போ அவங்க என்கிட்ட விறுவிறுன்னு ஜாமான்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஜாமான்லாம் எடுத்துக்கிட்டே நான் கேட்டேன், ஏன் இப்போ அவ்வளோ அவசரமாக ஜாமான் எடுக்கிறீங்க? சயூருங்க, கொஞ்சம் மீன் இந்த மாதிரிலாம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, எங்கள் அப்பா திடீர்னு வந்துட்டாராம். அப்போ நான் அவங்கக்கிட்ட சும்மா சொன்னேன், அப்பா ஆனால் திடீர்னு தான் வருவாங்க, மக வீட்டுக்கு பையன் வீட்டுக்கு எல்லாம். புருஷன்தான் இதோ நான் வந்துக்கிட்டு இருக்கேன், நீ எங்கே இருக்க கேட்குறதா புருஷன். அப்பாக்கெல்லாம் கேட்குறதெல்லாம் கிடையாது. சரி, பையனை போய் பார்ப்போம், பேர பிள்ளையை போய் பார்ப்போம், நேராக வந்து நின்றுருவாங்க அப்படின்னு நான் சொன்னேன்னா, அந்த கேளுக்கு சுருப்பு காலையிலேயே காலையிலேயே 7 மணிக்கு இந்த காமெடி எனக்கு வேணும்டாக்கா. அவ்வளோ ஹாப்பி. அதாவது ரொம்ப படப்படப்பாக இருந்துச்சு. அப்போ சொல்லாமல் வந்துட்டாருக்கா. நீனே தப்பாக செஞ்சியா? உங்கள் அப்பா நீ எப்படி இருக்காருன்னு பார்க்குறேன்னு வந்துருக்காரு. உன் புருஷன் தான் ஃபோன் அடிச்சு நீ எங்கே இருக்க, என்ன பண்ணுற அப்படின்னு கேட்பாங்க. அப்பாலாம் பின்னாடி திடீர்னு தான் வந்து நிற்பாங்க. அப்புறம் அப்பாவுக்கு ஒரு கெட்டு இருக்கும், புரியுதான்னு சொல்லி ஜோக் பண்ணிட்டு ஹாப்பியாக காலையே நான் 7 மணிக்கு கடை ஷட்டர் திறந்து, அவங்க தான் மொட கஸ்டமரு. வாக்கா கோழி எடுக்கா, கம்பு கோழி எடுக்கா, அப்பா வந்துருக்காரு. சரி பிள்ளை என்னை ஷட்டர் பண்ண விடு, நான் சாமி கும்பிடணும், கொஞ்சம் டைம் கொடு எல்லாம் சொல்லி ஜோக் பண்ணிவிட்டு அவங்கள ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அனுப்பி விட்டேன். சம்டைம்ஸுங்க நம்ம வாழ்க்கையில் இதெல்லாம் ரொம்ப என்ஜாயாக எடுத்துக்கணும். அப்பா ஆனால் சொல்லாமடா வருவார் வீட்டுக்கு.